வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களோட இந்த வீடியோவோட ஒரு சில விடயங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவான விடயங்களை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதோட இந்த அரசியல் வைத்தியத்துறையில் இந்த அரசியல் எப்படி விளையாடுது என்பது தொடர்பாகவும் உங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்லித்தர வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த தாற்பயங்களும் இருக்கிறது. ஸோ அது தொடர்பாக நாங்கள் இங்கே கதைப்போம். இந்த விடயத்தை இப்படி விட்டு நோக்குவோம். எப்படி என்றால், மத்திய அரசின் கட்டுப்பாட்டுகளை இருக்கிறது என்றால் என்ன, மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது என்றால் என்ன, இரண்டாவது மத்திய சபையின் கட்டுப்பாட்டுகளில் ஒரு வைத்தியசாலை இருக்கும்போது ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, மாகாண சபையின் கட்டுப்பாட்டுகளில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன. அடுத்தது இந்த பிரச்சனைகள்ல மன்னார் வைத்தியசாலையை பற்றி கதைப்போம். அடுத்தது தெல்லிப்பளை வைத்தியசாலையை பற்றி கதைப்போம். இந்த 2 வைத்தியசாலைகளையும் நாங்கள் இந்த மத்தியத்துக்குள்ள இருக்கிறதா மாகாணத்துக்குள்ள இருக்கிறது தொடர்பாக கதைப்போம். முக்கியமா டாக்டர் வினோதன் பற்றி கதைப்போம். சிம்பிள் அஸ் தட். ஓகே. நான் இப்போ இந்த ஒரு வைத்தியரை அடிச்சு கொண்டு வந்து டொப்ல விட போறேன். அதான் நடக்க போகுது. என்னென்றால், உங்களுக்கு தெரியும், இந்த எங்களுடைய வைத்தியர் டாக்டர் வினோதன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் நினைக்கிறேன் ஒரு மூத்த ஒரு போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட். வைத்தியர் வினோதன் ஒரு போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன்ட். நான் நினைக்கிறேன் இப்போது மன்னார் RDHS ஆக இருக்கின்றவர். நான் நினைக்கிறேன் இவர் கிட்டத்தட்ட 2018-20 ஆண்டுகள்ல 22 ஆண்டுகள்ல போர்ட் சர்டிபிகேஷன் எடுத்துக்காங்க. முதல் சொன்னால் டாக்டர் வினோதன் மன்னிச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாக்டா தெரியல. பட் நீங்க இவர் மற்றது எங்களுடைய உமாசங்கர், டாக்டர் உமாசங்கர், இவர் சரி விஷயத்துக்கு வருவோம். மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி கோர்ஸ் இருக்குன்றத பார்த்து அதுக்குள்ள இவர் டாக்டர் வினோதனுடைய சிறப்புகள் என்ன என்பது சம்பந்தமா ஃபர்ஸ்டா கதைப்போம். வினோதனுக்கு தான் அந்த அடி வழக்கு போடுறா போடலாம், தாராளமா போடலாம். என்னென்றால், அவருடைய கருத்தியலுக்கு எதிரான கருத்தியலோட அவருடைய தனிப்பட்ட ஒரு கோபம் இல்லை எனக்கு. டாக்டர் வினோதனோட நான் ஒரு நாள் கூட கதைச்சதில்லை. ஆனால் தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக கதைக்காமல் நாங்கள் இந்த மருத்துவத்துறை சம்பந்தமாக டாக்டர் வினோதனுக்கு ஒரு ஓடிப்போய் நீங்கள் டிஃபமேஷனை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு எதிராக மன்னார் மாவட்ட RDHSல சில விடயங்கள் லஞ்ச ஊழலுக்கு ஆணைக்குழுவுக்கு போயிருக்குது. அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். ஆனால் நேர வர்ற விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன என்று நீங்க என்ன கேட்பீங்க. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனப்படுவது என்று சாதாரண டாக்டரால மட்டும்தான் அந்த வேலை செய்யலாம். அதாவது சாதாரணமா ஒரு டாக்டர் A-level முடிச்சு கேம்பஸுக்கு போறாண்டால் நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல சர்ஸ்கோர் வெட்டுப்புள்ளிக்கு மேல இருந்து சர்ஸ்கோருடைய வெட்டுப்புள்ளிக்கு மேல இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாதாரணமா ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியராக 6 வருடங்கள் 5 வருடங்கள் போய் படித்து முடித்துட்டு 1 வருடம் வெயிட் பண்ண வேணும். இன்டர்ன் தொடங்குறதுக்கு கூட ப்ரீ இன்டர்ன் சொல்லி 1 வருடம் வெயிட் பண்ண வேணும். அதுக்கு பிறகு இன்டர்ன் செய்வார்கள், உள்ளக பயிற்சினர்களை முடிச்சு கொள்வார்கள். நான் கழுபோவிலில் செய்தனானது சர்ஜரியும் பீடியாட்ரிக்கும் அங்கேயும் வரலாறுக்கு போய் கேட்டு பார்க்கலாம். அதே நாம் கழுபோவில முடிச்சதுக்கு பிறகு அந்த இன்டர்ன் முடிச்ச பிறகு நீங்கள் சாதாரண டாக்டராக வேலை செய்யலாம். ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதுவதற்கு இன்டர்ன் முடிச்சு ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து இன்டர்ன் முடிகிற முதல் நாள்ல இருந்து 3 வருடங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த நாளே படிக்க இயலாது. ஆனால் மற்ற ஃபீல்டுக்கு ஒரு சர்ஜனா வரதுக்கோ, ஒரு பீடியாட்ரிஷியனா வரதுக்கோ, ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டா வரதுக்கோ, ஒரு கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஒப்ஸ்டட்ரிஷியனா வரதுக்கோ அடுத்த நாள்ல இருந்தே நீங்கள் படிக்க தொடங்கி எக்ஸாம் எழுதலாம். அடுத்த 3 மாதத்துல எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா வரதுக்கு 3 வருடங்கள் காலம் தள்ளித்தான் நீங்கள் ஒரு மெடிக்கல் அட்மினா எக்ஸாம் எழுதலாம். அது எங்களுடைய மெடிக்கல் சர்வீஸ் மினிட் சொல்லுகிறது. 2014 ஆண்டு 2014 மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் அமெண்ட்மெண்ட்லையும் எந்த ஒன்றுமே இல்லை. வைத்தியர்கள் பார்த்து கொண்டு தான் நான் சொல்றேன். அதுக்காக சொல்லுறேன். 3 வருடம் கழித்து தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எடுக்கலாம். சரி, இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிரேட்ஸ் இருக்குது. டிப்யூட்டி கிரேட் இருக்கிறது, சீனியர் கிரேட் இருக்கிறது, அதே நேரம் DDG கிரேட் இருக்கிறது, டைரக்டர் ஜெனரல் கிரேட் இருக்கிறது. இப்படி அதுக்கு பிறகு செக்ரட்டரி கிரேட். ஆகவே 5 கிரேட் இருக்கிறது. அதாவது DDG என்றது டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல், டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் என்றது ஆகாலம் அடிமட்டம். டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், அந்த கிரேட்டுக்கும் இந்த MSCக்கும் MDக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றதை நான் சொல்லித்தரேன். இந்த டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், அதுக்கு எப்ப போகலாம்ன்றது மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் தான் தீர்மானிக்கும். எத்தனை வருடங்கள் முடித்திருக்கணும், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் முடிச்ச பிறகு நீங்கள் DDG கிரேட்டுக்கு போகலாம். DDG கிரேட் அது என்ன சாமான்
பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால அந்த கிரேடுகள் கொடுக்கப்படும். டிப்யூட்டி அட்மின் கிரேட் அப்பாயின்மெண்ட், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்பாயின்மெண்ட் அவையெல்லாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால கொடுக்கப்படும். டிடிஜி கிரேட் வந்து கேபினெட்டால கொடுக்கப்படும். டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் கிரேட் வந்து கேபினெட் அளவோட அனுமதிக்கப்பட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுக்கும். அதுக்கு பிறகு டிஏஜி, எஸ்டிஜி, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் என்றால் அதுக்கு மேல உள்ளது. அதுக்கு மேல தான் எங்கண்ட டைரக்டர் ஜெனரல் கிரேட் வரும், டிஜி கிரேட் வரும். டிஜி கிரேட் வந்து கேபினெட் கொடுக்குற அப்ரூவல். சரி, இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அப்புறம் ரைட். இப்ப ஒரு எம்எஸ்சி முடிச்ச ஒரு ஆள் டிப்யூட்டி அட்மின் கிரேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி முடிச்சு எம்எஸ்சி ஹோல்டர் என்றால் டிப்யூட்டி அட்மின் கிரேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு பிறகு டிப்யூட்டி அட்மின் கிரேட்டுக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷத்துல சீனியர் அட்மின் கிரேட்டுக்கு போயிடுவார், எஸ்ஐஜிக்கு போயிடுவார். அங்க அவர் எம்எஸ்சி தான் எம்டி முடிக்க வேணுமெண்டு இல்லை, எம்எஸ்சி முடிச்சிருந்தா காணும். இப்ப 2 வருஷம் எம்எஸ்சி முடிச்சு போட்டு தான் நான் அங்க வந்து எல்லாம் சொல்லுவேன் எக்ஸாம் போய் பாருங்கடா. அங்க டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எம்எஸ்சியை முடிச்சு போட்டு தான் சாவச்சேரிக்கு வந்தேன். நான் எனக்கு இந்த அரசியல் இருக்கிறேன். நான் டிப்யூட்டி கிரேட் முடிச்சு சீனியர் கிரேட் முடிச்சு நீட்டாக போகணும், லைஃப்ல நீட்டாக போகணும்னு படிச்சு கொண்டிருந்தேன். ஒருத்தருமே கம்பேர் பண்ண இல்லாத அளவுக்கு ஒரு அட்மினா இருக்கணும்ன்றதால லோ ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நாலேஜுக்காக படிச்சேன். சரி, அது எல்லாத்தையும் விடுங்க, அவ்வளோதையும் விடுவோம். என்ன ரோட்ல ஆக்சிடென்ட் போறதுக்கு இல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. சரி, ஓகே. அதையும் தாண்டி அடுத்த விடயம் என்னென்றால் விஷயத்துக்கு வருவோம். எங்களுடைய டாக்டர் வினோதன் வந்து இப்போதைக்கு இருக்கிற டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் முடிஞ்சு சீனியர் அட்மின் கிரேட்டுக்கு போயிட்டாரோ தெரியல, போயிருக்க வேணும்னு நினைக்கிறேன். 2022 அப்பாயின்மெண்ட் சீனியர் அட்மின் கிரேட் 2023 கொடுத்த நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. பட் எனிவே ஹி இஸ் அ டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், எம்டி ஹோல்டர், டாக்டர் ஆஃப் மெடிசின், எம்டி ஹோல்டர். ஆகவே ஹி இஸ் அ கன்சல்டன்ட். ஓகே, சிம்பிள் அஸ் தட். அவர் ஒரு கன்சல்டன்ட். ஆனால் யாழ்ப்பாணத்தை வடக்க பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுற முரளியண்ணா மட்டக்களப்பில் இருக்கிறார், சீனியர் அட்மின் கிரேட்ல ஒரு கன்சல்டன்ட். அதை விட கார்த்தி அண்ணா இருக்கிறார், அவர் வந்து ஒரு கன்சல்டன்ட். ஆனால் டிப்யூட்டி அட்மின் கிரேட்லாம் இருக்கிறார் நினைக்கிறேன், சீனியர் அட்மின் கிரேட்டுக்கு போயில. அதை விட எங்களோட உமாசங்கர் அண்ணா இருக்கிறார் முல்லைத்தீவுல, சீனியர் அட்மின் கிரேட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், கன்சல்டன்ட். அடுத்தது எங்களோட 4ஆவதா இருக்கிறவர் வந்து இவர் எங்களுடைய யார் இவருக்கு வினோதன், டாக்டர் வினோதனும் சீனியர் அட்மின் கிரேட்டுக்கு போயிருக்கோம் நான் எதிர்பார்க்கிறேன் பெரும்பாலும். ஆனா சீனியர் அட்மின் கிரேட்டுக்கு போயிருந்தால் இப்படி டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு ஐ ஹேவ் நோ ஐடியா. யாராவது இருந்தால் அல்லது அவரை பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணலாம், சந்தோஷம். சரி, அந்த விஷயத்துக்கும் அதையும் நான் சொல்லி போட்டேன் உங்களுக்கு, சரிதானே? ரைட். இப்போ ஓகே, அதையும் சொன்ன அப்புறம் இப்ப அடுத்த பிரச்சனை என்னென்ற ராசா, இந்த மாகாண சபை வைத்தியசாலை என்ற என்ன, அடுத்தது இந்த உங்களுக்கு நான் முதலே விளங்கப்படுத்தியிருந்தேன். மாகாண சபை வைத்தியசாலை என்றா என்ன, லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள வர வைத்தியசாலை என்றா என்ன என்ற இந்த ரெண்டையும் நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அதுக்கு முன்னம் அதை விளங்கப்படுத்துறேன். முதல்ல மாகாண சபை வைத்தியசாலை என்றா என்னண்டா, உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாண சபை இருக்கு தானே கைதடியில, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வைத்தியசாலைகள். அதுதான் இந்த 13ஆம் திருத்தத்துல கூட நாங்கள் 13ஆம் திருத்தம், நான் ஒரு அரசியல்வாதியா தான் இப்ப இதை விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு. ஆகவே எனக்கு அரசியல் நாலேஜும் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜும் இருக்குது. கேளுங்க, நான் சொல்றதை நீங்க வடிவா கேட்டுதான் ஆகணும். இந்த மாகாண சபை என்றது வந்து 87-88 ஆண்டுகள்ல இலங்கைக்கு வந்து இந்திய அரசாங்கத்தால பூத்தப்பட்டதுதான் இந்த மாகாண சபை. அதாவது மாநிலமா இந்தியா ஆளப்படுகின்றது போல எங்கண்ட இலங்கையும் மாகாணமா ஆளும் கொண்டு 9 மாகாணங்களாக பிரித்து இந்தியா வந்து கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒண்டா இணைச்சு, நோர்த்தன் ஈஸ்ட ஒண்டா இணைச்சு இலங்கை வடக்கு கிழக்கு மாகாண சபையை வந்து 88-89 வந்து அல்ஃபிரட் துரையப்பாவும் மாகாண சபை முதலமைச்சரா போட்டு பிள்ளையண்டா வரலாறுகளை சொல்லுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல போட்டுதான் இந்த மாகாண சபை 13ஆம் திருத்தம் வந்து இலங்கைக்குள்ள பூத்தப்பட்டது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்த 13ஆம் திருத்தம் இலங்கைக்குள்ள பூத்தப்பட்டது. அந்த 13ஆம் திருத்தத்துக்கு பிறகு 13+ அந்த பிளஸ் இந்த பிளஸ் கொண்டு வரப்பட்டு எங்களுடைய வடக்க பொறுத்த வரைக்கும் இந்த மாகாண சபைக்குள்ள 4 அமைச்சுக்கள் தரப்பட்டது. அதுல 1 சுகாதாரம், 2வது கல்வி, அடுத்த விவசாயம், அடுத்தது 4வது என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு போய் பார்க்க வேணும். 4வது எதுன்னு தெரியல. பட் இந்த கல்வி சுகாதாரம், இதுல இந்த கல்வி சுகாதாரம் விவசாயம் இந்த 3க்கும் மாகாண சபையில அமைச்சர் இருப்பினும், மாகாண சபை அமைச்சர் தான் இருப்பினும். உங்களுக்கு தெரியும், போனா அங்கிரணி சாகல் 2 அடிச்ச கூத்துகள் உங்களுக்கு வடிவாவே தெரியும். இப்ப இந்த சுகாதாரம்
மாகாண சபைக்கு முக்கியமா இல்லையான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானிச்சாங்க. ஒவ்வொரு இப்ப டாக்டர் வினோதன் கும்மி அடிக்கிறாருன்றதுக்காக நாங்கள் இங்க கும்மி அடிக்க இயலாது. அல்லங்கடி கும்மி அடி அந்த அடி அந்த அடி அடிக்க இயலாது வினோதன். என்னன்னா நீங்க அதுல விளங்கிக் கொள்ளணும். மாகாண சபைக்குள்ள இருக்கிற அதிகாரம் என்ன, மாகாண சபை இப்ப ரைட் நீங்கள் உடனே டாக்டர் வினோதன் ஒரு போஸ்டர் எழுதியிருக்கிறார். என்னண்டா தான் தெல்லிப்பள வைத்தியசாலையில MS இருந்த காலத்துல தெல்லிப்பள வைத்தியசாலையை தான் எப்படி கட்டி எழுப்பினா ஆகவே இப்ப அதை நாங்கள் எதுக்குள்ள கொண்டு போகணும் என்றால் மாகாண சபையில இருந்து விலத்தி தெல்லிப்பள வைத்தியசாலை இப்ப அவர் இருக்கிற மன்னார் வைத்தியசாலை எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு கீழே கொண்டு போங்கன்னு சொல்லி இவர் கும்மி அடிக்கிறார். இவர் இந்த கும்மி அடிக்கிறது முதல் கும்மி தான் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன முறை DCC மீட்டிங்ல அல்லங்கடி கும்மி அடின்னு தொடங்கி இருப்பார். ஒரு கும்மி அடி ஒன்று என்னென்றால் இந்த தெல்லிப்பள வைத்தியசாலையில் இருக்கிற கேன்சர் யூனிட்டை மத்திய கொண்டு போக தொடங்கிட்டு நான் அடிக்க வலிக்கிட்ட உடனே பட்டன் என்ன செஞ்சார் என்றால் இதுல மத்திய கொண்டு போக கூட செப்பரேட் யூனிட் ஆகி மாநிலத்துக்குள்ளே வச்சிருக்கணும். செப்பரேட் யூனிட் ஆகும். இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீங்கள் போய் உங்கள்கிட்ட தையிட்டு வேற கும்மி அடிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். எனக்கு அது எனக்கு அது தெரியும். அது உடைக்கப்பட வேண்டிய விகார ஒரு என்ன சொல்றது சட்ட ரீதியாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அப்படி உடைக்கிறதா இருந்தா நல்லூர் ரோட்ல இருந்து நல்லூர் பெரிய சபையில உண்டாக்கள் கொடுத்த இருந்து நல்லூர்ல பாரதியார் சிலையில இருந்து உடைச்சு கொண்டே போக வேணும். சும்மா உடைக்க போறோம் கும்மி அடிச்சு தமிழ் சேனத்தின் வாக்களையும் எடுத்து நானும் உங்களை போட சொல்லி உங்களையும் ஒரு மனசன் நம்பி நானும் உங்களை போட சொல்லி கடைசியா நீங்கள் போய் இப்போ ஒட்டுக்குழுக்கள் தலைவரா இருக்கிறீர்கள். எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை. மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்குரிய பதில் அல்ல, மோட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்குரிய பதில் அல்ல. இது அவருக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட சொல்லி அண்ணன் விசர்வேல பார்க்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு சம்பந்தமான நாலேஜ் இல்லையா ஒதுங்கிருங்க பேசாம. சும்மா அதை தனி யூனிட் ஆகி இதை தனி யூனிட் ஆகும். இல்ல நான் அந்த ஊழல்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறத பற்றி நான் ஒரு வசனமும் கதைக்கல. நான் அதை தனி யூனிட்டை சும்மா கதை காய்ச்சி கொண்டு இங்க மாகாண சபைக்கு இந்த DCC மீட்டிங்ல கிளி வேண்டாம். அடுத்த இளங்கோ பரண்டு கிளி விழுந்த மாதிரி உங்களுக்கு தான் கிளி வரும். ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். இப்ப நான் போய் ஒரு லோ சம்பந்தமான விஷயத்தை கதைக்கிறணும். நானே நீங்கள் கதைச்சு எடுத்த அந்த காணி பிரச்சனை சம்பந்தமான விடயங்கள் அந்த கிரெடிட்டை உங்களுக்கு தான் தந்திருக்கேன். எஸ் யூ ஹேவ் ஸ்போக்கன் இன் தி பார்லிமெண்ட். எக்ஸாக்ட்லி அந்த கிரெடிட்டை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நான் அதை நானே போஸ்ட் போட்டு இந்த கிரெடிட் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஸ்ரீதரன் ஐயாக்கும் போக வேண்டிய கிரெடிட் என்று சொன்னால் அந்த நீங்கள் உங்களுக்கு மனம் இருக்குமோ இது அர்ச்சனாவும் சேஞ்ச் செய்தவன் சொல்வதற்கு அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் நிசாம் காரியப்பறையும் தான் தூக்கி கழிச்சிருக்கிறேன். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் கதைக்க தேவையில்லை. சரி, நாங்கள் எங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். இந்த மாகாண சபைக்குள்ள இப்ப டப்பண்டில் வினோதன் எழுதியிருக்கிறார் என்னென்றால் டாக்டர் வினோதன் எழுதியிருக்கார் என்னென்றால் ஏற்கனவே ஒரு மாகாண சபையை நடத்தினவங்க இங்க எல்லாம் கிழிஞ்சுதானே போனது ஒன்றுமே நடக்கல. ஆகவே நாங்கள் எல்லாத்தையுமே மத்திய அரசுக்கு கொண்டு போவோம். பிச்சையா இருக்கிறதே இந்த மாகாண சபை தான். மக்களுக்கு தமிழ் மக்கள் என்ற கடைசி நம்பிக்கையாகவும் பிச்சையாகவும் இருப்பது இந்த மாகாண சபை. இந்த மாகாண சபையை கொண்டு போய் எங்களோட வினோதன் சொல்ற மாதிரி நாங்கள் தார வார்த்தை கொடுக்கலாம். வினோதனுக்கு டாக்டர் சமன் பத்ரனோட ஒரு பெரிய ஒரு அடிவாடி இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஒரு நிழல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றால் டாக்டர் சமன் பத்ரனை உங்களோட திலீப் லியனகே என்ற ஒரு ஆள் வந்திருந்தவர். உங்களுக்கு 2022ஆம் ஆண்டுகள்ல நான் பேராதனையில எம்ஓ பிளானிங்கா இருக்கின்ற காலங்கள்ல வடக்கு மாகாணத்துக்கு டாக்டர் திலீப் லியனகே என்று வந்தவர். இந்த டாக்டர் திலீப் லியனகே ஒரு சிங்கள PD ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் இங்கே குருந்தம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கிற ஊழல் இருக்கிறதாக அவர் விசாரணைகளை தொடங்கினவர். மாதவம் ஒன்று கட்டப்பட்டது, அதுல பண மோசடி நடந்திருக்கு என்று சொல்லி இன்குவரிஸை தொடங்கினவர். மற்றது வடக்கு மாகாண சபைக்கு வந்த ஒரு பிக்கப்ப காணல என்று சொல்லி அந்த வாகனம் எங்கேயோ காணாம போயிட்டு ஒரு இன்குவரியை ஸ்டார்ட் பண்ணினவர். அதற்கு பிறகு இந்த பண்ணையில இருக்கிற அந்த இதுல இந்த கோவிட் நேரங்கள்ல கணக்க காசுகள் காணாம போயிட்டு சொல்லி ஒரு இன்குவரியை தொடங்கின மனுஷன். தொடங்கினவன படாரணவங்க என்ன செஞ்சா அவன் சிங்களவனை வெளியேற்று, வடக்கு மாகாணத்துல ஏன் சிங்களவனை வெளியேற்று அவற்றை ஒரு எம்ஓ பிளானிங் ஒரு ஆள் இருந்தவர். அந்த எம்ஓ பிளானிங்கை நம்பி இவர் கடிதம் தமிழ்ல அடிச்சுட்டு சைன் பண்றவர். அந்த அடிக்கிற கடிதங்கள்ல இவர் வாசிக்க தெரியாத தமிழ்ல லியனகேக்கு அடிக்கிற கடிதங்கள் பிள்ளையாக போய் பிசகி இவருக்கு எல்லாருடையும் கொழுவல் வந்துடுது லியனகையோட. அதோட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அது கம்ப்ளைண்ட் ஆக போகப்பட்டு அதே நேரம் டக்ளஸ் தேவானந்த போய் லியனகையோட கொழுவி அவன் ஒரு சிங்களவன் தானே, அவன் அந்த மனிதன் ஒரு நியாயமா தான் இருப்பான். சரிதானே, நீ என்னதான் குத்தி முறிஞ்சாலும்
ஒன்றும் செய்யறாது. டக்ளஸ்கிட்ட காய்ச்சி அங்கே காய்ச்சி திலீப் லியனகே வந்து தெற்குக்கு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சீனியர் அட்மின் கிரேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துச்சு. அந்த சீனியர் அட்மின் கிரேட்ல அப்ப நான் நினைக்கிறேன் இவர் எங்களுடைய வினோதனம் வந்து சீனியர் அட்மின் கிரேட் தான். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேணும். தயவு செய்து இதை விளங்கப்படுத்தி உங்களுக்கு நான் இதை சொல்றேன். இதை தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க, பொதுமக்களுக்கு விளங்கணும். இதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு தெரியப்படுத்தாம மக்களுக்கு ஒன்றுமே தெரிவிக்காம தான் அவங்க இவ்வளவு காலமும் கூத்தடிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், விவசாய தினங்களா இருக்கட்டும், அல்லது மாகாண சபையில இருக்கட்டும், மக்களுக்கு ஒன்றையுமே சொல்றேன். இந்த அட்மின் கிரேட்ன்றா யாருமே தெரியாது. என்னென்று பிடி சமன் பத்திரம் இங்க வந்தவன் தெரியாது, அவரோட டெம்பரரி அப்பாயின்மெண்ட் என்ன நீங்க வந்தவன் தெரியாது, என்ன தூக்கப்பட்டவன் தெரியாது. உதயன் பேப்பர்ல கிழிச்செழுதினாங்க. அதே பிறகு என்ன இங்கத்த ஆமிக்காரோட போய் கொண்டாடுறார், ஆமிக்காரோட கேம்புல பூண்டு கொண்டு வந்து இங்க அம்மன் சிலையை தூக்க வலிக்கிறார் எல்லாம் வழக்கல் எல்லாத்தையும் போட்டு சமன் பத்திரமா தூக்கினாங்க. வேற பிரச்சனை. சரி, அதுக்கு பிறகு அதுல முக்கியமாக நின்றாக்கள் எங்கட வடக்கு மாகாணத்துல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் முடிச்சு போட்டு இருக்கிறார்கள் ஒரு சில பேர், பேரை சொல்லிடுற இப்ப வழக்கப்படையில தானே, இப்ப குத்திமுறையிற ஒரு சில பேர் தான் அந்த அவரை சமன் பத்திரனவை இங்க இருந்து வெளியேற்றதுல முக்கினவர். அதற்கு பிறகு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால சீனியர் அட்மின் கிரேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நான் அப்போது மினிஸ்ட்ரியில் நிற்கிறேன். ஸோ மினிஸ்டர் கொடுக்க இப்போ மாறி அடிக்கணும் எனக்கு இந்த மார்க்ஸ் இருக்கா பார்த்துட்றேன், இந்த மார்க்ஸ் இருக்கா என்றால் அது வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, வைவாக்க 5 மார்க்ஸ். அதை விட உங்களோட சீனியாரிட்டி பேசிஸ்ல அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் குமுறியலன்றதுக்காண்டி நாளை ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல கொண்டு பேஷண்ட்டை வீட்டாராக்கி போட்டு படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்றதுக்காக உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அப்பாயின்மெண்ட் தராது டாக்டர் வினோதன். அதை நீங்க வைவா விளங்கிக் கொள்ளணும். அதுக்கெல்லாம் விசாரணைகள் இருக்கு, நாங்கள் அதெல்லாம் ஆறுதலா பார்ப்போம். அந்த விசாரணைகள் நீங்கள் ஆம்புலன்ஸ்ல எப்படி பாவிக்கிறீர்கள், எப்படி சரியா பாவிக்கிறீங்களா பிள்ளையா பாவிக்கிறீங்களா என்பது தொடர்பான நீங்கள் உங்க ஸ்டாஃப் எப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இந்த பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்கு. நான் தான் சொல்லி போட்டேனே, நான் செய்யணும் நினைச்சா மானச வந்தா செய்துதான் ஆவேன், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சரிதானே? அது யாருன்னா போய் கும்மி குளறி மன்னார்ல இருக்கிற மக்களுக்கு நான் கெட்டவன் சொல்லி ஏதாவது நீங்கள் கும்மி குளறி வாக்கள பண்ணினா ஒழிய நான் மானசபை எடுப்பினா இருந்தா பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏனென்றால் பயங்கர ஊழல்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப உடைச்சு கொண்டு வரணும். எல்லாரும் கடிச்சுனா நீங்கள் விழாவில் ஊழல் சொன்னீங்க டாக்டர், ஏன் இந்த விஷயங்களை நான் கண்டுபிடிக்கிறது, அது கண்டுபிடிக்கிறது டைம் இருக்குது, ஒன்றுண்டா வேலையில் நடந்து கொண்டிருக்கு, ஆகவே அவசரப்பட வேண்டாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த மாகாண சபையில மிங்கி போயிருக்கிறது. இப்ப நான் வந்து மாகாண சபை முதலமைச்சராக வரணும்ன்றதுக்காண்டியோ அல்லது மாகாண சபையில அந்த ஆசைகளுக்காண்டியோ இந்த மாகாண சபையில இருக்கிற இதையும் ஓப்பனா சொல்றேன். ஆம், இந்த வைத்தியசாலைகள் எல்லாத்தையுமே மத்திய அமைச்சர் கொடுத்தா அபிவிருத்தி அடையும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, நான் ஒத்துக்கொள்றேன். ஓகே, அது ஏன் என்றா மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள நேர வரைக்கும் அவர்கள் ஒதுக்குற பணம் வந்து எங்கண்ட கண்ட்ரோலுக்குள்ள தானே இருக்கு. அவை கொஞ்சம் கூட பணத்தை ஒதுக்கினா இவங்க நேரடியாக கண்காணிக்கலாம் என்று. இப்ப உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருப்பார் தன்னுடைய ஸ்பீச்ல தெளிவாக, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சபைகளுக்கு மட்டும்தான் காசு அனுப்புவோம், பிரே சபைகளுக்கு தான். ஆகவே வடக்கு மாநிலத்தில் இந்த பிரே சபைக்கும் எனக்கு காசு வராது, அது வேற பிரச்சனை. அதே மாதிரி வைத்தியசாலை என்றாலும் அப்படித்தான், தாங்கள் நேரடியாக கண்ட்ரோல் பண்ணப்படுகின்ற இடங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் காசு அனுப்புவார்கள். அது அவர்களுடைய, நான் ஒரு ஜனாதிபதியா வந்தாலும் நானும் ஒரு இடத்துக்கு அனுப்பிக்கல, நான் அப்படிதான் யோசிப்பேன். போற காசை இவங்க களவெடுக்கிறாங்களோ கொள்ளையடிக்கிறாங்களோ இவங்களை நம்பி என்ன அனுப்புறது, அது சாதாரணம் தானே. சாதாரணமாக நாங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சோ அதற்காக அப்படி என்றால் ஏன் மாகாண சபையில் இருக்கிற எல்லாத்தையுமே அள்ளி எங்க எறியலாம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு சோழியும் இல்லாம எல்லாத்தையுமே மத்திய அரசுக்கு கொண்டு இல்லாம, விவசாயம் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, அதைத்தான் இப்ப நேஷனல் ஸ்கூல் கொண்டு வந்து இப்ப உதாரணத்துக்கு வேம்படியில அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்காம அதெல்லாம் வேற பிரச்சனை. கல்வி தேவையில்லை. சரி, மறுபடியும் கல்விதான் தேவையில்லை என்றால் எங்கட இதை பார்ப்போம். சுகாதாரம் உங்களுக்கு தேவையில்லை என்றால் ஒத்துக்கொள்றேன் நான். உதாரணத்துக்கு மாகாண சபையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பாருங்க, ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் போதனா வைத்தியசாலையை தவிர்த்த மிச்சம் எல்லா வைத்தியசாலைகளும் வந்து மாகாண சபைக்குள்ள தான் இருக்கு. அதனாலதான் அவ்வளவு கடுமையா இருக்கு என்று வச்சுக்கொள்வோமே, கடுமையா இருக்கு. சரி, ஆனால் இப்ப எல்லாம் டெவலப் ஆயிட்டு, வைத்தியசாலை சாவச்சேரியை போய் பாருங்க, தெல்லிப்பளையை போய் பாருங்க, போயின்பெற்றோ பாருங்க, டெவலப் ஆயிட்டு எங்களோட பிரஷர்களாலையும் முதல் வந்த பிரஷர்களாலையும் காசில் அடிக்கிறதுல அடிச்சுக்கொண்டு மிச்சம் டெவலப் ஆயிட்டு, அது வேற பிரச்சனை. ஆனால் அதுக்கு தான் இப்ப இன்கொயரிஸ் போய்கொண்டிருக்கு. அதே நேரம் இப்ப மன்னார் எடுத்து பார்த்தா, மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வந்து மாகாண சபைக்குள்ள தான் வருது. இங்க ஆர்டிஎச்எஸ் இருக்கிறவர், ரீஜனல் டைரக்டர் ஹெல்த் இருக்கிற எங்களோட டாக்டர் வினோதன், அவருக்கு வந்து இப்ப பிடியோட பயங்கர பிரச்சனை, ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ்ல பயங்கர பிரச்சனை. சோ அவர் என்ன செய்யறாரு என்றால், அண்மையில மாகாண சபை இந்த டிசிசி மீட்டிங், வன்னி டிசிசி மீட்டிங்ல வந்து, மன்னார்ல நடந்த டிசிசி மீட்டிங்ல வந்து ஒரு பொது தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மன்னார் வைத்தியசாலையை மத்திக்கு கீழே கொண்டு வர போறோம், அதாவது எல்லா வைத்தியசாலைகளையுமே மத்திக்கு கீழே தாரவாத்து கொடுக்குறேன்னு சொன்னால், அதுவரை மாகாண சபை தேர்தலை வைக்காம விடுங்க.
அதுல வைக்காம விடுங்க. நான் மாகாண சபை எடுத்தா யாழ் போதனா வைத்தியசாலையும் மாகாண சபை கீழே வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்பதான் நாங்கள் அதுகள் என்ன நடக்குது, போகுது, வருது, போக்குவரத்துகள் அதுகள் எல்லாத்தையுமே நியாயமாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய இருக்கும். மத்திக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். டீச்சிங் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும், அது ஒரு காலத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஜாழ்ப்பாணம், அதுக்கு பிறகு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்பட்டது. இப்போ ஒரு டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல் லெவல் தாண்டி அது ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்ற வேண்டிய தேவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மாகாண சபைக்கு கொண்டு வந்து அந்த காசுகளை மாகாண சபைக்கு எடுத்து தமிழர் நாங்களே அந்த ஆளவணும்ன்றதுதான் அந்த என்னுடைய விருப்பம். ஆனா அதற்காக அப்பதான் நீங்க நாளைக்கு ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னாலும் ஜாழ் போதனா வைத்தியசாலை இவ்வளவு நோயாளர்கள் பாதிக்கப்படும். தம்பிராசா இன்றைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கார், ஏதோ ஒரு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில போனாங்களாம், செத்து போனாங்களாம், அதாம் இதாமன்ட்டு சொல்லி அது யாரோ ஒருத்தர் எனக்கு டேக்கும் பண்ணியிருக்கான். தம்பிராசா இப்பதான் எழும்புது நித்திரையால, இவ்வளவு குளறிக்க கொண்டே இருந்தது எங்கன்னு தெரியாது, இப்பதான் நித்திரையால எழும்பி எப்பயும் நடந்த பிரச்சனை உண்டு, இப்பதான் பேஸ்புக்ல போட்டிருக்குது. சோ இந்த மாகாண சபைகள் தொடர்பாக இந்த விடயங்கள்ல வந்து யாழ் போதனா வைத்தியசாலை கூட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு காலத்தில் மாகாண சபைக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டிய வைத்தியசாலைகள் என்றால் யாழ்ப்பாணத்தின் சொத்து. ஆகவே அதை அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு தாரை வாத்து கொடுக்குறேன். ஆனால் அது நேஷனல் ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ள தான் வரும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாம நான் இந்த வீடியோவை போடவில்லை. ஆனால் நாங்கள் அது சம்பந்தமாக தீர்மானிப்போம். அல்லது அந்த மாகாண யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்ற பணங்கள் அது தொடர்பாக கூட எங்களால் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சட்ட வரைமுறையை நாங்கள் வருங்காலத்தில் கொண்டு வருவோம். அங்கே நோயாளர்களுக்கு ஏதாவது நடந்தால் அதை தட்டி கேட்கின்ற நிலைமைக்கும் நாங்கள் அதுக்குரிய அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மாகாண சபைக்குள்ள கொண்டு வரக்கூடிய வழிகளை நாங்கள் சட்ட ரீதியாக பார்ப்போம். ஆனால் எங்கிட்ட டாக்டர் வினோதனை பொறுத்த வரைக்கும் என்னென்றால் அவருக்கும் டாக்டர் சமன் பாத்திரனாவுக்கும் வந்து அவருக்கு இப்ப சரியான ஒரு நிழல் போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது வேற RDHS வினோதன் மன்னாரிலே சமன் பாத்திரன் அவர்களுடைய ஓர்டர்ஸ் மதிப்பதில்லை என்று எனக்கு நேரடியாக முறைப்பாடு கனதடவை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு PD ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் சொல்லுகின்ற விடயங்களை ஆடி செயற்படுத்துவதில்லை, தன்னிச்சையாக செயற்படுகிறார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இவருக்கு எதிராக கூட சில முறைப்பாடுகள் அழைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சில் டாக்டர் வினோதனுக்கு எதிராக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். உண்மை போய் தெரியவில்லை எனக்கு, நான் அதை பொறுப்போடு கூறுகிறேன், எனக்கு உண்மை போய் தெரியவில்லை. ஆனால் அது தொடர்பாக என்னிடமும் நேரடியாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டது. ஒரு வைத்தியர் பேசால வைத்தியசாலை இருக்கிற வைத்தியசாலை நான் நேரோட கதைச்சேன் அவரோட, அவரும் என்னோட கதைத்தவர். முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன அதோட கவர்னரோட போய் கதைங்கோ, கதைச்சு அதை இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்னோட முறைப்பாடாக எழுதித்தாருங்கள், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். என்றால் ஒரு வைத்திய அதிகாரியை போட்டு விரட்டி கிரட்டி நான் சொல்ற மாதிரி வழக்குகளை போடு, பேட்டரிய காணையில் அங்க பேசாத வைத்தியசாலையில ஒரு சோலருக்கு கொண்டு வந்த பேட்டரி ஒன்றை காணையில். சோ அந்த பேட்டரியை களவெடுத்தது யார் என்றால் இவர் யாருக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி அந்த வைத்தியரோ அந்த சந்தேகம் பட்ட ஆளுடைய பேரை போட்டு தான் வழக்க போடலாம். இந்த வைத்திய சும்மா இங்கே பேட்டரியை காணையில் போடல, அங்கே களவெடுத்த சம்பந்தப்பட்ட நபர் இங்கே கொண்டு அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி இருக்கிறார். அது இந்த வைத்திய அதிகாரி கண்டுபிடிச்சிட்டு வந்து வழக்க போட்டிருக்கார். அவர் அந்த பேட்டரியை அங்க சார்ஜ் பண்ணி இருக்கிறார். அந்த சார்ஜ் பண்ண இடத்துல போய் கேட்டு அந்த பேட்டரியை திருப்பி எடுக்கலாம்னு போட்டதுக்கு எங்களுடைய வைத்தியர் இவருக்கு என்ன பேர் வினோதன் வந்து அவரை மிரட்டுற துணையில நான் சொல்ற மாதிரி நீ வழக்கல போடு, நினைக்கிற மாதிரி வழக்கல போடலான்னு சொல்லி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லிக்க நான் இதுல தலையிடுவேன். எப்பனா நீங்கள் எனக்கு கடித மூலங்கள் தந்தா நான் தலையிடலாம். மாறாக நீங்கள் இப்ப தொலைபேசியில சொன்ன கதைத்த விடயங்களை வைத்துக் கொண்டு எனக்கு வழக்கு போடுகிறது. ஆனால் இந்த பிரச்சனை நீங்க சுமூகமா முடித்து சந்தோஷமாக வேலை செய்யணும் நான் எதிர்பார்க்கிறேன்னா அவே ஒருக்கா போய் கதையுங்கோ, கதைச்சு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நான் அவருக்கு இது சம்பந்தமாக நீங்க கதையுங்கோ நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். சரி, இதுதான் பிரச்சனை. ரைட். இப்ப இவர்கள் குத்திமுறைவது என்னென்றால் இந்த மாகாண சபையில் இருக்கிற இந்த வைத்தியசாலை அதை மத்திய கீழே கொண்டு போயிடணும், மத்திய கீழே. அப்ப நாங்களே மாகாண சபையை தூக்கிட்டு போகண்டா மத்திய கீழே. பிற என்னதுக்கு இப்ப வினோதனை பொறுத்த வரைக்கும் தான் கேள்வி கேட்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வவுனியா வைத்தியசாலை மற்றது இந்த இது மன்னார் வைத்தியசாலை, கிளிநொச்சி வைத்தியசாலை, முல்லைத்தீவு வைத்தியசாலை, அதை விட அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அப்படியான டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே இவர்கள் என்ன பிளான் பண்ணுறால் மத்திக்கு கீழே கொண்டு போயிடுறாங்க. இப்ப சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அது மாகாண சபைக்குலாம் இருக்குது. அப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு போதனா வைத்தியசாலை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாறப்போகின்ற சந்தர்ப்பத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக மாற்றலாம், DGH மாற்றலாம், ஸ்டாஃபை கூட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஸோ அது தொடர்பாக நாங்கள் கதைத்து கொண்டு தான் இருக்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அந்த வேலையை. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் சம்பந்தமாக மக்கள் ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு தெளிவுக்கு வரணும். தேவையில்லாமல் எங்களுடைய டாக்டர் வினோதன் இந்த அரசியல் வேலையில செய்யக்கூடாது. அரசியல் இவர் தான் சொல்லிக் கொண்டு திரிகிறாராம் தான் NBP-னுடைய ஆள் என்று, NBP-னுடைய ஆள் என்று சொல்லி தான் சொல்லிக் கொண்டு திரிகிறாராம் என்று எனக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியர் எனக்கு ஒரு வைத்தியர் ஒருவர் சொல்லியிருக்கார். NBP ஆள் என்று சொல்லி விரட்டுகிறார் என்று. சோ இந்த விரட்டல்கள் வந்து
அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை என்றதுதான் என்னுடைய என்பிபியினுடைய ஆள், அர்ச்சுனாவினுடைய ஆள், ஊசியினுடைய ஆள், வீட்டினுடைய ஆள் என்று விரட்டுவது அவ்வளவு நல்லதாக படையில. என்னோட பிரிஞ்சு போன கணவர் இப்படி போய் சில வேலைகள் பார்க்க தான் நான் சொல்லிக்கிறேன், நீ எந்த ஆள் சொல்லி கதைக்க வேண்டாம், நீ எந்த ஆள் இல்லை, நான் உனக்கு ஒரு அங்கீகாரம் தெரியல, நீ போ ரெண்டு சேர்த்து விட்டா அப்புறம் இந்த டிக்டாக்ல போய் ரெண்டு கதைக்குள்ள நிற்கிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு அடிமை மாறி வாரது, என்னை பற்றி புகழ் பாடுறது, என்னை பற்றி கொஞ்ச நாளைக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுறது, அதுக்கு பிறகு என்னை பற்றி டிக்டாக்ல போய் கதைக்கிறது, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல என்ன செய்யறேன்னு சொன்னால் நல்லவங்களாவே இருக்கிறாங்க. காலங்காலமா எழுதுற ஜோதிரன் எல்லாம் அண்டைக்கு தொடங்கி 2 வரைக்கும் காய்ச்சி கொண்டு இருக்கு. என்ன பற்றி பிராசனா என்ன பற்றியே காய்ச்சி கொண்டு இருக்குது. ஆனால் 1-2 பேர் இப்ப திடீரென்று இளஞ்செழியன் ஐயா கூடி கொண்டு அர்ச்சுனா பெட்டரா, இளஞ்செழியன் ஐயா தான் பெட்டர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் இப்படியே ஒதுங்கி போயிடும். அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்தா சும்மா அந்த என்னோட கொண்டு கம்பேர் பண்ணி அந்த மீனே கொள்ளி வைக்கிறேன். அந்த கடவுளடா, நான் சாதாரண மனுஷன், அந்த ஒரு நீதிக்கு பிறந்த ஒரு மனுஷன், அந்த கொண்டு என்னோட கொள்ளி வச்சு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை கொண்டு டிக்டாக்ல இப்ப மறுபடியும் யாருங்க சுரேஷ் தேவையில்லாம வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது பெட்டர். சுரேஷ் சரிதானே? சரி, விஷயத்துக்கு வரும். இப்ப என்னட்ட நேரடியாக கேட்டா, டாக்டர் மாநசபைக்கு பொருத்தமானால் நானா இளஞ்செழியன் ஆண்டு கேட்டால் அந்த ஒரு நீதிபதி நியாயமானால், ஆகவே ஒரு அரசியலுக்கு வந்தாலும் நீதிபதியா செயற்பட முடியாலும் ஒரு நியாயமான ஆளா செயற்படுவார் அடிப்படையில் நான் அவரை மதிக்கிறேன். அவருக்குரிய எல்லாமே கொடுத்து அவர் மாநசபை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறது கூட நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கட்சிக்கு தலைவர் ஆகலாம், அவருக்கு நான் டிரைவிங் செய்வேன் என்று கூட சொல்லியிருக்கிறேன். ஆகவே சும்மா போய் அந்த ஆளோட கொண்டு என்ன கொள்ளி வச்சு தேவையில்லாம இளஞ்செழியனா அர்ச்சுனாவாண்டு ஒரு கதையை கொண்டு கடைசி இளஞ்செழியனை கொண்டு இல்லாம இளஞ்செழியன் ஐயா கொண்டு என்பிபியோட இருத்தி விடுற வேலையில தான் பாக்கிறேன். அப்ப நான் இப்ப போட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அர்ச்சுனாவோட இளஞ்செழியன் பெட்டர். அங்க ஒரு நெறித்தரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் எங்க சுரேஷ் அவர்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு வேண்டுகோள், அடுத்தது உங்களுக்கு அடுத்த துரோகி பட்டம் போடுபடும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்ல கோர்ஸோட வந்த நீங்கள் ஏதோ நல்லது எனக்காட்டு செய்றீங்கன்னு பார்த்தால் இப்ப டிக்டாக் திறந்து வச்சுக்கொண்டு இப்ப எனக்கு எதிராக பாடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அரசியலுக்கு செய்யலாது. நீங்க கோல் எடுத்தா நான் ஆன்சர் பண்றேன். உங்களோட நோக்கம் தெரியும். நீங்கள் எங்க நின்ற நீங்கள் எப்ப அர்ச்சுனா பற்றி கதைக்க வலிக்கிட்டீங்க, எப்ப டிக்டாக் திறந்த நீங்கள் எப்ப வந்து வேலை செய்றீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நாங்கள் ஒரு சம்பந்தமா கதைக்கவும் விரும்பல, உங்களை சொல்லவும் விரும்பல, உங்களை மன்னிக்கிறோம் மறக்கிறோம், போய் தொலைங்க. நான் இந்த தமிழ் பாக்ஸுக்கும் ஜெகனுக்கும் அதான் புண்ணியம் கிடக்கும் போய்த்துல, எனக்கு உன்னோட ஒரு கதை தேவையில்லை, போய்த்துல. இப்ப கொஞ்சம் இப்ப 30 பேர் 32 பேர் தான் நிக்கிறேன். சுரேஷ் டிக்டாக் தலைவரும் ஜோதனும் ஜேடிஎலும் ரகுவண்ணாவும் நாளைக்கு போயிலேண்டா, அங்க இருக்கிற அண்ணாமரம் போயிலேண்டா, அதுக்கு பிறகு சும்மா இருந்தோன்னு கீழே கடை மாதிரி கத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு பிரியோசனம் இல்லை. யோசிச்சு செயற்படும். உங்களை இப்போ எனக்கு ஒரு அன்பும் பாசமும் இருக்கிறது. நீங்க எனக்கு உதவி செய்யறீங்க. உதவி காசு உதவி அல்ல, நீங்கள் எனக்கு இந்த என்னுடைய போராட்டத்துக்கு என்னுடைய பேரை வச்சிருக்கிறதுக்காக 2-3 டிக்டாக் திறந்து வச்சிருக்கீங்க. நான் சொல்லி ஒரு நாளுமே நீங்கள் டிக்டாக் திறந்து காசு கார்டு திறந்து வச்சிருக்கீங்க. ஆனால் டிக்டாக்ல கொஞ்சம் காசு வரும். மாத ஒரு லைவ் ஓபன் பண்ணா 6000 ரூபாய் காசு, ஒரு நாளைக்கு காசு வரும். டிக்டாக்ல இருந்தா இல்லாட்டினா கிணவேர் வந்து பார்த்தா 6000 ரூபாய் காசு வரும். அவ்வளவுதான். விஷயத்துக்கு வருவோம். ஆகவே இந்த மாநசபை தொடர்பாக எங்களுடைய சமன் பாத்திரன் அவர்களுக்கும் இந்த வினோதன் ஐயாவுக்கும் ஏற்பட்ட இடிபாடு இப்ப கடைசியா தெல்லிப்பள்ளியில வந்து நிற்கிறது. இவரோட போஸ்ட் இருக்கிற தெல்லிப்பள்ளியில டாக்டர் வினோதன் என்றால் இந்த இதுதான் அவருடைய போஸ்ட். அது யாரும் ஷேர் பண்ணி இருந்தவ இந்த 30 இருந்தது போயிட்டு திருப்பி வந்தா காட்டுறேன். என்னென்றால் சும்மா கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்தோம் அரசியல் செய்ய விரும்பணும்னா டாக்டர் வினோதன் நீங்கள் வந்திருந்தோண்டு வழியால இருந்து அரசியலை செய்யலாம், அரசியலை செய்து கும்மி அடிக்கலாம். அதை விட்டு போட்டு கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்து கொண்டு இந்த கீழ்த்தரமான அரசியலை செய்யறதை நாங்கள் விரும்பல. ஏனென்றால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட பெரிய பருப்பு மாதிரி காட்டுவதற்காக நீங்கள் 4-5 போஸ்டர்கள் எழுதலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு வீட்டை பேஷண்ட்களை விட்டு போட்டு ஏதோ சொந்தமா நீங்கள் தான் செய்த மாதிரி குத்தி முறியலாம். அது பிரச்சனை இல்லை. உங்களோட இந்த கோபம் இல்லை. ஆனால் இந்த கேவலமான அரசியல் செய்யக்கூடாது. அதாவது உங்களுக்கு சமன் பாத்திரனோட இருக்கிற பிரச்சனைகளுக்காக, உங்களுக்கு அடுத்த பிடிஆ வரணும் இருக்கிற ஆசைகளுக்காக நீங்கள் இந்த கேவலமான ஒரு அரசியலை செய்யக்கூடாது. நேரடியாகவே நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிதான், நேரடியாகவே உங்களுக்கு சொல்றேன். உங்களோட போஸ்டர் தேடி நான் காணையில அதுல அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்றால் தான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில 2005 இருந்த காலப்பகுதியில் தான் கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் என்ன சொல்ற கஷ்டப்பட்ட பாதுகாப்பு பிரதேசத்துக்குள்ள தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடங்கப்பட்டது. ஆனால் அப்படி செய்யினான் இப்படி செய்யினான் தான் எல்லாத்தையும் கட்டி எழுப்பினா குறிச்சினா முத்தினான். இப்ப தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நாசம் அடிக்க அந்த வைத்தியசாலையில ஊழல் இருக்குண்டா அந்த ஊழல்வாதியை பிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. நீங்க வைத்தியசாலையில இருக்கிற நோயாளர் ஒரு நாளுமே நோயாளர்களுடைய சேவை பாதிக்கப்படாது. அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு நோயாளருடைய சேவை இன்றைக்கு ஒரு வைத்திய அதிகாரி பிளவிட்டு அந்த நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மொனோபோலி கேம் எல்லாம் இங்க அடிக்கலாது. மொனோபோலி என்றா என்னண்டா
உலக மார்க்கெட்லயே ஓடி என்ற ஒரு கார்டை வந்து டெவலப் பண்றது வந்து அந்த ஒரு ஜெர்மன்ல இருக்கிற அந்த ஓடி கம்பெனி என்றா அங்க அது வந்து ஒரு மோனோபோலி. ஆனால் கனக்க கார் வகைகள் இருக்கிறபடியா மக்களுக்கு வந்து கனக்க கார்ல வந்து ஓடி இல்லையா ஹோண்டா இல்லையா டொயோட்டா அப்படி மாறி மாறி போகலாம். ஆனா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன் ஒன்றுதான், அதுக்கு பிரதியீடுகள் இருக்கு. அது வந்து மொனோபோலி அல்ல. மொனோபோலி என்னண்டா வேக்சின், கோவிட் வேக்சினுக்கு அஸ்ட்ரனிகா மட்டும்தான் என்றால் அது ஒரு மோனோபோலி. ஒன்றில் அதை வேண்டி அடிக்கவும் இல்லாட்டி அடிக்காம சாகும். சோ இவர்கள் நினைக்கிறான்னு சொன்னா தெல்லிப்பள வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர் ஒருவர் இல்லைன்னா தெல்லிப்பள வைத்தியசாலை விழுந்துட வேண்டும். இப்ப கூட சிவகுமார் சார் மகரங்கமையில இருந்து வந்து தெல்லிப்பள வைத்தியசாலையில பொறுப்படுக்கிறது தயாரா இருக்கிறார். அதோட எத்தனையோ ஜூனியர் கன்சல்டன்ஸ் பாஸ் அவுட் பண்ணி போட்டு இங்க இருக்கிற இந்த சீனியர் கன்சல்டன் அடிக்கிற கூத்துகளால அவங்களை வர விடாம வேலை செய்ய விடாம டோர்ச்சர் பண்ணுகிற இந்த விஷயங்களால அவங்க வராம வெளிநாட்டுல இருக்கிறாங்க. எத்தனையோ கோல்டு மெடல் அடிச்சார்கள். என்னுடைய பேட்ச்மேட் 2005 வேம்படி என்னோட பேட்ச்மேட் பேர் சொல்லல, அந்த பிள்ளை வந்து இவையோட கம்பேர் பண்ணிக்கல கோல்ட் மெடலிஸ்ட் கொழும்புல 2 பேர் பண்ணி கொண்டிருக்க நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல. she will come and take over. நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் கடவுள் என்று குத்தி முறிய தேவையில்லை. களவுகள் பிடிபட்ட உடனே 10 பேரை கொண்டு 4 போஸ்டுகள் எழுதுறது, வைத்தியசாலை முடங்க போகிறது, அங்க எழுதுறது இங்க எழுதுறது, வைத்தியசாலை வைத்தியசாலையை முடக்குவதற்கு இல்ல, சாவச்சேரி வைத்தியசாலையை முடக்கிறதா இருந்தா அன்று போராட்டம் நடக்கல நான் சொல்லியிருப்பேன், நான் தான் இந்த வைத்தியசாலை எம்எஸ் ஆயிருக்க வேணும், ஆகவே நீங்கள் அடிங்கடா என்று ஒரு போஸ்டர் போட்டு அடிச்சிருப்பாங்க. அடிச்சு பூந்து ஹாஸ்பிட்டல் துக்குநூறு ஆக்கியிருப்பாங்க நின்ற கோபத்துல. ஆனா என்ன நடந்திருக்கு, நின்ற போலீஸ்காரன் ஷூட்டிங் ஓடல கடந்த ஒரு 20 பேருக்காவது குறைஞ்ச சுட்டிருப்பான், அது ஒரு 15 பேராவது செத்துருப்பாங்க, 10 பேருக்காவது கண்காது இல்லாம போயிருக்கும். இந்த கதிரை ஆசைக்காண்டி சனத்தை சோக்கோல்ல வல்ற ஆள். நான் என்னுடைய ஜொப்பையும் விட்டுட்டு MBBS வேண்டாம், MSc அட்மினும் வேண்டாம், நான் இந்த சனத்துக்கு செய்வேன் என்று பாராளுமன்றம் வந்தால் நான். ஆகவே இந்திய தெல்லிப்பள வைத்தியசாலை இருக்கிற வைத்தியாட்சியரை கிளப்பணும் என்று சொல்லி பயங்கரமா ஓடுத்திருந்தோம் தேவநேசனத்தை ஓட்டு. நான் எனக்கு நடந்த விடயம் வைத்தியாட்சியர் தேவநேசனுக்கு நடக்கக்கூடாதுன்றதுல மிக தெளிவாக இருக்கிறேன், மிக தெளிவாக இருக்கிறேன். அந்த வைத்தியசாலையில இவை அடிக்கிற அந்த கூத்துகளுக்கு GMO போடுற ஸ்ட்ரைக் இவை என்னன்னா தங்களுக்கு சார்பா விடிய 8 மணிக்கு வந்து 9 மணிக்கு கார் எடுத்துட்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கிற MS தான் நாங்க வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம். உங்களுக்கு விளங்கினா தெரியும், 8 மணில வந்து 4 மட்டும் வேலை, ஓவர் டைம் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா எழுதுறேன்னா அந்த 4 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலை செய்தான் ஆகணும். இவ 8 மணிக்கு வந்து 4 மணிக்கு போறது, விடிய 6 மணிக்குன்னு சொல்லி ஓவர் டைம் எழுதுறது, பின்னேரம் 4 இருந்து 6 ஓவர் டைம் எழுதுறது, 12ல இந்த 2 ஓவர் டைம் எழுதி போட்டு வெளியில போய் பிள்ளைய போய் கூட்டிட்டு வரது. பிள்ளைன்னு சொல்லல, பிள்ளைகளை மேய்த்து தான் வேணும், ஒரு ஆளை விட்டுட்டு நீங்க போய் எடுத்துட்டு வரதுல பிள்ளை இல்ல, எல்லாரும் மனுஷர் தானே, அது பிரச்சனை இல்லை. ஆனா இவ என்னதான் குத்தி புரிஞ்சாலும் திருப்பி கதைக்காத ஒரு MS கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணினேன். ஒரு மனுஷன் வந்து உங்களோட கள்ளம் எல்லாத்தையும் பிடிச்சு நான் ஓட்டிக்கு சைன் பண்ண மாட்டேன், நீங்க நிக்கிறீங்களா, நீங்க விரும்பின மாதிரி மாத்தலான்னு சொல்லி நீதி நியாயமான அளவுக்கு வலிக்கிட்ட உடனே வைத்திய அதிகாரியின் அசம்பந்த போக்கு என்று சொல்லி GMO தொடங்கிற அடுத்த நாள். இப்ப ஊராத்திர வைத்தியசாலைக்கு போய் பார்த்தால் அங்க ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் வந்து மாட்டுப்பட்டார், அன்று பின்னரமால் நிக்கிற ஹாஸ்பிட்டல். அவர் வீட்டு வெளிக்கிட்டு வெளியால போயிட்டார், அவர் அமர்த்திட்டாங்க. ஒடிட்டா கொண்டு கோழி அமர்த்துற மாதிரி பிளான் பண்ணி அமர்த்திட்டாங்க. இப்போ சவுண்ட் வேலையே காணல, நான் கதை பேர் சொல்ல விரும்பல, சவுண்ட் வேலையே காணல. அவர் இப்ப 4-5 மோடி போல்களை உருவாகி கொண்டு எனக்கு எதிராக கல்லன் நான் இப்ப பார்லிமெண்ட் போயிட்டு இருந்தோம். நீங்க என்ன குத்தி முடிஞ்சாலும் நான் விட்டு போட்டு அடுத்த முறை வந்தாலும் திருப்பி மாநசபையில் நிற்பேன். ஆகவே எனக்கு இந்த வைத்தியசாலையில வந்து வைத்தியசாலை ஒடுக்க வேணும்னு நினைச்சிருந்தா நான் தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையை இப்போ ஒடுக்கி இருப்பேன். சாவச்சேரி வைத்தியசாலையை நான் சில நிலவுலைய பண்ணியிருப்பேன். வைத்தியசாலைகள் நல்லா வர வேணும் என்று எங்களுடைய தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு போராடுறார்கள். நாங்கள் ஊழல்வாதிகள் கொடுங்கோல்வாதிகள் எல்லாரையுமே பிடிச்சு கொண்டு அவைக்குரிய அவைக்குரிய நான் இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவேன், முடிஞ்சா வெளியே போடி என்று சொல்லி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மறுக்கப்பட்டு மனித உரிமை ஆணைக்குழுல வழக்கு பதியப்பட்டு இந்த பிரச்சனை எடுக்கப்பட்ட உடனே எங்களோட மனித உரிமை ஆணைக்குழுல இருந்து இருக்கிறார் ஒரு கனகராஜன் ஒருத்தர், அவர் மாதிரியான அவருக்கு தனி வீடியோ ஒன்றை போடுகிறேன். அவர் மாதிரியான எனக்கு செய்தாலே எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, நேரடியாக போடலாம். சாவச்சேரி வைத்தியசாலை இந்த மாதிரி நரித்தனமான நரி வேலையை அவர் பார்த்தார் என்பது தொடர்பாக கனகராஜ் யாழ்ப்பாணத்தில் மனித உரிமைகள் என்ற சாமானே இல்லை என்றக்கூடிய மிகப்பெரிய உதாரணம் வந்து இந்த கனகராஜ் என்று சொல்ற புள்ளி. வைத்தியசாலைக்கு வருவார், வைத்தியசாலைக்கு வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் என்னோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி ஒரு அதுக்கு உதாரணங்களும் வச்சிருக்கேன். அவர் நேர போகலாம், நானும் வழக்கெடுக்க போறேன், நேர பார்த்துக் கொள்ளலாம். மனித உரிமைகள் யாழ்ப்பாணத்துல சாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கனகராஜ். இந்த கனகராஜ் இப்ப விளங்கிட்டு நான் அடுத்த அடி வந்து கனகராஜ் தான் அடிக்க போறேன் என்று இப்பயே ஒரு அம்மாவரால் தனக்கு ட்ரீட்மெண்ட் தரையில என்று மனித உரிமையில போட்ட வழக்குக்கு இப்போ 4-5 மாதத்துக்கு முன்ன போட்டு அந்த கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ ஓடி போய் கனகராஜ் அதுக்குரிய இன்கொயரியை ஸ்டார்ட் பண்றாரு. என்றால் தொடங்கினான் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல்ல. சோ இதையும்
எடுத்து பாராளுமன்றத்தில் கதைச்சானா பிசை போயிடும் என்ற அடிப்படையில் ஓடி போய் இப்ப அவைய வாங்க விசாரணை கண்டு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியையும் என்ன 2 பேரையும் கூப்பிட்டு இருக்கீங்கன்னா இப்ப மனித உரிமை ஆணைக்குழுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. இப்படி ஒரு நரித்திரமான வேலை தான் இலங்கையில் நடந்து. இலங்கையில மனித உரிமைகள் என்றது ஒன்றுமே இல்லை. நான் மனித உரிமை ஆணைக்குழுல போய் போட்ட கம்ப்ளைனுக்கு கூட எனக்கு 3-4 மாதம் கழிச்சு சாவச்சேரியில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நான் ரிசைன் பண்ணி நான் எம்பி ஆகின பிறகு கடிதம் அனுப்புறாங்க. சாவச்சேரி வைத்தியசாலையில் இப்படி தங்களுடைய முறைப்பாடு இருக்குது 4-5 மாதம் கழிச்சு. இந்த முறைப்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைக்காக சமூகம் அளிக்கணும். 15 நாளில் சமூகம் அளிக்காவிட்டால் இந்த முறைப்பாடு இல்லாமல் பண்ணப்படும் என்று பார்த்தா அது வந்தது எனக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த கடிதம். அப்படி ஒரு பழைய பேக்டேட் அடிச்சு பழைய டேட்ல மனித உரிமை ஆணைக்குழுக்கள் வந்து பயங்கர கேவலமா தான் இலங்கையில நடந்து கொண்டிருக்கு. நான் விமர்சிக்கிறேன், வழக்கு போட்டுக் கொள்ளலாம், என்னோட ஆதாரங்கள் இருக்கு. நான் போய் என்னுடைய சுகாதார அமைச்சில் எனக்கு நடந்த நியாயத்துக்கு எதிராக ரிட்டர்ன் போடணும்ன்றதுக்காக மனித உரிமை ஆணைக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் போட்ட பிறகு கூட இந்த நடவடிக்கையும் வந்து மனித உரிமை ஆணைக்குழு செய்யல. அதே மாதிரிதான் இந்த நோயாளர், ஒரு கேன்சர் நோயாளி தன்னை ட்ரீட் பண்ண மாட்டேன் நீ மாரகமுக்கே போன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி சொன்னதுக்கு முறைப்பாட்டை போய் மனித உரிமை ஆணைக்குழு எழுதி இருக்கு. ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் முறைப்பாடு எடுக்கல. இப்ப நான் தெல்லிப்பளை வைத்தியசாலை ஊழல்ல கை வச்சுட்டேன் உடனே எங்க தன்னையும் போய் கொலை விரிவானோட பயத்தில் இப்ப இங்க வரையும் கூப்பிட்டுக்கிறேன். அதான் உண்மை. ஆகவே இங்கே தெல்லிப்பளை வைத்தியசாலையில எந்த ஒரு சேவை இடைநிறுத்தமும் வராது. வைத்தியர்கள் போராட்டம் செய்ய இயலாது. ஊழல்வாதிகளை நாங்கள் பிடிக்க வழி கிடைக்க வைத்தியர்கள் போராட்டம் செய்ய இயலாது. அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வழக்குகள் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்படும். நோயாளிகளை பார்க்காம வைத்தியர்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கில் எந்த வைத்தியசாலையிலையும் போராட்டம் செய்வார்களா இருந்தால் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் போடப்படும், வழக்குகள் எடுக்கப்படும், வழக்குகள் விசாரிக்கப்படும். இவர்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி மனுஷரை சாக்கொள்ளார். அதுக்காக அல்ல இவர்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுவது, இவர்களுக்காக அல்ல. இதை நான் மேலைத்தைய நாடுகள் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரியில வந்து எங்கேயாவது ஓபிடி பூட்டப்படுகிறதா, எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் லண்டன்ல ஓபிடி பூட்டப்படுகிறதா, கனடாவில் ஓபிடி பூட்டப்படுகிறது, ஆஸ்திரேலியாவில் ஓபிடியை பூட்டி போட்டு ஸ்ட்ரைக் பண்றதா, இங்க மட்டும்தான் இந்த கேவலமான வேலை இருக்கு. இங்கே ஜிஎம்ஓ என்ற ஒன்று இருக்கு. தங்களுடைய சுகங்களுக்காகவும் தான் ஒரு வைத்தியருக்கு வந்து ஏதாவது முதுகு நோவு என்றால் ஜிஎம்ஓ ஸ்ட்ரைக். அந்த வேலைகள் செய்ய முடியாது. அதற்குரிய பெரிய இந்த விளிம்புகளை தான் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்கேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாகாண வைத்தியசாலைகள்ல இப்ப இவர்கள் பாக்கணும் இதை கொண்டு மத்தியில இணைச்சு விட்டா நல்லம் அதுக்கு குத்தி முறிகிறார் தான் எங்களுடைய இவர் வைத்தியர் யாரு வினோதன். இந்த வினோதன் என்று சொல்லப்படுகிற வைத்தியர் வந்து தற்போது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு போஸ்ட் ஒன்று Facebook போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார். நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சிருக்கிறேன், ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆகவே இவருடைய இந்த போஸ்ட் அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுகிறேன். அங்க தெல்லிப்பளை வைத்தியசாலை ஒன்றும் இடைநிறுத்தப்பட போவதும் இல்லை. வைத்திய சேவைகள் நடக்கும். ஒரு நாள் ஒரு கேன்சர் பேஷனுக்கு ட்ரீட் பண்ணாம விட்டாலும் தயவு செய்து என்னுடைய இதுல வந்து மொபைல்ல கால் பண்ணுங்க, அல்லது நான் சாவச்சேரியில வைத்திய என்னுடைய இது தொடங்கிடுவேன். என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய ஆபீஸ் தொடங்கிடுவேன். அந்த முறைப்பாடு அழைக்கலாம். நான் சட்ட ரீதியா போவோம். எல்லாத்துக்கும் இனிமேல் எல்லாத்துக்குமே சட்ட ரீதியா போட முடியும். பாவம் ஒரு டாக்டர் இப்படி செய்யக்கூடாது என்றதுக்காக சட்ட ரீதியா போகாவிட்டால் மில்லியன் கணக்கில் 33,000 பவுண்ட்ஸ்ல எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. அது எங்க நடந்து நான் கேட்கிறேன், அங்க ஊழல் நடந்ததா இல்லையான்னு இல்ல, அந்த வேண்டினது யாரு, அந்த காசை வேண்டினது யாரு, அந்த காசுக்கு என்ன நடந்தது, அது ஒழுங்காக ஒடிட் பண்ணப்பட்டிருக்கிறதா, இன்லாண்ட் ரெவென்யூல அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பிட்டுகள் ஒழுங்காக கோல் பண்ணப்பட்டிருக்கிறதா, எந்த அடிப்படையில் இந்த வேலையை கேட்ட உடனே இப்ப வைத்தியசாலை கிளிய போது வைத்தியசாலை குத்தி முறையாளர்கள் தயவு செய்து இந்த வீடியோ போடுங்க. என்றால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதை பாக்குறதால எனக்கு காசு வரும் என்பதற்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடல. நேற்றிரவு நான் லைவ்ல ஓடி வந்தேன். இப்பவும் அதே வாகனத்துல இருக்கிறேன். வாகனத்துல என்னுடைய வாழ்க்கையை போய்கொண்டிருக்கிறது. இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய இந்த பிரச்சனை இருக்கிறது தானே, இந்த பிரச்சனையை ஒரு உண்மையான பிரச்சனையாக மாற்றப்பட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலையும் வந்து ஊழல்வாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்க காணாமல் போன பணங்கள் தொடர்பாக சகல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வினோதன் போன்றாக்கள் எழுதுற இந்த முக புத்தகங்கள் வந்து அதுக்கு காரணங்கள் வேறு. அவருக்கு PDHS அவரை கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்ற உடனே இவர் எழுதுகிறார், எழுதி கும்மி முறுகிறார். தான் இப்போது NBP-னுடைய ஆள் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிறார். ஆகவே உங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனால் நாங்கள் யாருடைய ஆளும் இல்லை, எங்களுக்காக யாரும் இல்லை. எங்கே அநீதி நடந்தால் நாங்கள் போய் தட்டி கேட்போம். வழக்கல் வேணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோ வச்சுக்கொண்டு டிஃபமேஷனை போட்டுக்கொள்ளலாம். நான் ஒன்றுமே செய்கிறேன். என்னுடைய உங்களோட இது கூட என்னோட இருக்கு. நான் இதை காட்டுகிறேன். காட்டினான் எல்லாம்
ரைட். இவர் இப்ப புது போஸ்டர் எழுதியிருக்கிறார். நான் இது ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிச்சா உங்களுக்கு தெரியும் உங்களோட வினோதன் வந்து எப்படி கொத்தி முறைகிறார் என்பதற்கு வந்து புது போஸ்டர் எழுதியிருக்கிறார். நான் அதை வாசிச்சு கொண்டு அவருடைய புத்தகத்தில் வாசிச்சு கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. 80க்கு பரீட்டோ பிரின்சிபல் தொடர்பாக இவர் படிப்புகிறார். 80க்கு 20 விதி அல்லது பரீட்டோ பிரின்சிபல் என்றால் என்ன, நாங்களும் அந்த முன்னாடி படித்து தான் வந்தோம். வினோதன் தர்மராஜன் போஸ்டர் பின் பண்ணியிருக்கிறார். 14 ஜூலை 2024. நான் சாவச்சேரியில் நிக்கல இவர் இந்த எழுதின இந்த போஸ்டர் திருப்பி பின் பண்ணி இருக்கிறார். 80 வீதமான பிரச்சனைகளுக்கு 20 வீதமான அடிப்படை காரணங்களே உள்ளன. இந்த தத்துவத்தை விளங்கி கொண்டால் பிரச்சனைக்குரிய மிக முக்கியமான அடிப்படை காரணிகளை விளங்கி கொண்டு அவற்றினை தீர்த்து வைத்து அல்லது களையெடுத்து 80 வீதமான பிரச்சனைகளை விடுபட முடியும். அந்த பரீட்டோ பிரின்சிபல் என்னண்டா, இப்ப ஒரு 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 இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குன்னு வையுங்கோவன், அந்த பிரச்சனை நடக்கல அதுல ஒரு 10 பேர் தான் அதுக்கு நின்று போராடுவான். அது 100 பேரும் போராடல. அந்த 10 பேர் போராடல அந்த 100 பேருக்கு நன்மை கிடைக்கும். அவ்வளவுதான் பரீட்டோ பிரின்சிபல். விளங்கிட்டு அவங்களுக்கு ரைட். சுருங்க சொல்வதனால் இப்படி ரஷ்யாவும் உக்ரைனும் UAV அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை பயன்படுத்தி எதிரியின் ராணுவ இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்த பின்னர் அவற்றினை தாக்கி அளிக்கின்றனோ அதே போல காரணிகளை பொதுமைப்படுத்தாமல் துல்லியமாக கண்டறிந்து தீர்வினை பெற்றுக் கொள்ளணும். அதாவது வந்து இவர் என்ன சொல்றேன்டா, எல்லா வைத்தியர்களும் பிழை இல்ல, ஒரு சில வைத்தியர் தான் பிழை என்று சொல்லி இவருடைய போஸ்டர் தான் நான் வாசிக்கிறேன்னா, இவருடைய போஸ்டர் தான் நான் இங்க வாசிக்கிறேன். அண்மையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் கடந்த கால வினைத்திறனற்ற செயற்பாடுகள் வள வீணடிப்புகள் தொடர்பில் இடம்பெற்று வரும் வாதம். இது வந்து ஆகஸ்ட் 2024 ஆண்டு ஜூலை 14, 2024 இவர் எழுதியிருக்கார். அண்மையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் எங்கடாப்பா கீழே கடந்த கால வினைத்திறனற்ற செயற்பாடுகள் வள வீணடிப்புகள் தொடர்பில் இடம்பெற்று வரும் வாத பிரதிவாதங்கள் முழு மருத்துவர்களையும் குறிப்பாக பல்வேறு இடர்களின் மத்தியில் வெளிமாநிலங்களிலிருந்து தமது குடும்பங்களையும் குழந்தைகளையும் பிரிந்து வந்து இங்கு தங்கி நின்று கடமையாற்றும் மருத்துவர்கள் யாவரையும் குறிவைத்து பொதுமைப்படுத்தி குற்றஞ்சாட்டி வருவது அவர்களின் மனங்களை மிகவும் புண்படுத்தியுள்ளது. அதை சாவச்சியில் நடந்ததுக்கு நியாயம் சொல்லுகிறார். மாறாக 80-20 விதியின்படி அறநெறி பிறந்து நன்னறி கோட்பாடுகளை கேள்விக்கும் உரிமையாக்கி எதிக்ஸ் வந்து நான் வந்து எதிக்ஸை வந்து கேள்விக்குரியதாகிறோம். தமது கடமைகளை சரிவர செய்யாத மிகவும் சொற்பமான மருத்துவர்களை மாத்திரம் இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சமூகம் சட்ட நடவடிக்கைகளை மருத்துவ நிர்வாகிகள் திணைக்கள நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அடிப்படை காரணிகளை பொதுமைப்படுத்தாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சாவச்சேரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள இரு தரப்பினரும் தமது பக்க நியாயங்களை நிறுவ ஏன் இன்னமும் சட்டத்தின் உதவினை நாடவில்லை என்பது இந்த இடத்தில் பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. அதேபோல அண்மைய பிரச்சனைகளை எடுத்து சகல மருத்துவ நிர்வாகிகளையும் வினைத்திரட்டுவர்களாகவும் கதிரைகளை சூடாக மட்டும் தெரிந்தவர்களாகவும் ஊழல்வாதிகளாகவும் சமூகத்தில் சித்தரிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது மிகவும் கவலைக்குரிய என்று சொல்லி ஒரு போஸ்டர் எழுதியிருக்கிறார். அதை தான் பின் பண்ணி வச்சிருக்கார். அப்ப எழுதின போஸ்டர் ஒரு பெரிய போஸ்டர் வாசிக்கிறோம். நாட்கணக்கு ஆகலாம், நீங்க போய் பார்க்கலாம். அடுத்தது இந்த இதுதான் 13 ஹவர்ஸுக்கு முன்ன எழுதியிருக்கிறார். இந்த அவர் எழுதியிருக்கார் என்னென்றால், தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஏன் இந்த குழப்பம், கடந்த கால மருத்துவ பணியாளர்களின் தியாகங்கள் தோற்கடிக்கப்படுமா? தெல்லிப்பளை அதாவது கடந்த கால மருத்துவ பணியாளர்களின் தியாகம், தன்னுடைய தியாகங்கள் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலும் அதன் ஒரு பாகமாக எப்போதும் இருக்க வேண்டிய புற்றுநோய் சிகிச்சை வைத்தியசாலையிலும் நிலவும் பிரச்சனைகள் குழப்பங்கள் தொடர்பில் நாளாந்தம் வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் பல்வேறு செய்திகள் விமர்சனங்களை காணக்கூடியதாக உள்ளமை பெரும் கவலையையும் கரிசனையும் மக்களிடையும் மருத்துவ பணியாளர்களிடையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழப்பங்களுக்கு பின்னணியில் பல்வேறு தனிப்பட்ட நோக்கங்களினை கொண்ட பல தரப்புகள் எதிரும் புதிருமாக இருப்பது ஒன்றும் ரகசியமல்ல. ஆனால் இந்த தரப்புகள் கையெழுப்பாளினால் பாதிக்கப்பட போவது அப்பாவி வடமாகாண நோயாளர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரியது. இந்த குழப்பங்கள் தொடர்பில் ஆராய்வதில் இந்த பத்தியின் நோக்கம், அதாவது அங்க இருக்கிற குழப்பங்கள் அந்த ஊழலை பற்றி கதை கேள்வியான். மாறாக இந்த குழப்பங்களுக்கு வழிகோலியவர்கள் வைத்தியசாலையை யுத்த காலத்தில் கூட அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் செயற்பட வைத்து யுத்தம் முடிவிட்ட பின்னர் அதனை தற்போதைய நிலைக்கு கட்டியெழுப்ப அரும்பாடுபட்ட மருத்துவ பணியாளர்கள் நன்கொடையாக செய்த தியாகங்களை தொடர்பில் அறிந்து கொண்டு அதற்கான கௌரவத்தினை அளித்து குழப்பங்களுக்கு முடிவெட்டி ஓரணியாக செயற்பட வேண்டும் என்பது இந்த பத்தி. அதாவது இந்த பத்தி எழுதுகிறார் எப்படி என்றால், தான் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருந்து கொண்டு அந்த வைத்தியசாலையில இப்ப பிரச்சனைப்பட வேண்டாம், அவர்களை சமாளிச்சு கொண்டு அந்த காசு அடித்தவர்கள் எல்லாம் தான் சமாளிச்சு கொண்டு போங்கன்ற மாதிரி தான் இவர் எழுதுகிறார். அதாவது காசு அடித்தால் டாக்டர் கடவுள், ஆகவே கடவுள் உண்டியர்களை போட்டதானே அதை கேட்கிறீங்க என்பதுதான் இவருடைய கருத்து. 2004 ஆண்டு யுத்த நிறுத்த காலத்தினை சாதகமாக பயன்படுத்தி
பயன்படுத்தி படைத்தரப்பின் பலத்த எதிர்முறையான அணுமுறைகளுக்கு மத்தியிலும் தெல்லிப்பளை மாவட்ட வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அதிவியர் பாதுகாப்பு வலயத்தில் தொழிற்பட மருத்துவ பணியாளர்கள் மிகவும் கடுமையான பிரச்சனை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நேரங்களில் நடந்த விஷயங்கள் எழுதுற 2005 தெல்லிப்பளை துர்க்கம்மன் ஆலயத்தின் முன் கூட்டுறவு வைத்தியசாலையின் தற்காலிகமாக இயங்கிய மாவட்ட வைத்தியசாலையின் வெளிநோயார் பிரிவும் அதிவியர் பாதுகாப்பு வலயத்துக்கு இடமாட்டப்பட்டது. அந்த நாட்களில் கடமைக்கு செல்ல நாங்கள் பலத்த உடல் பரிசோதனை சந்தித்தே கடமைக்கு செல்ல வேண்டியிருந்தது. இன்னும் அப்ப நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இன்னும் நாங்களும் அப்படித்தான் போனாங்க. இன்னும் வைத்தியசாலையை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அர்ப்பணிப்புடனும் திட சங்கத்துடன் நாங்கள் அங்கு சென்று கடமையாடினோம். நல்லா 2006ஆம் ஆண்டு ஜூன் ஆகஸ்டில் போர் மீள ஆரம்பித்த பொழுது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு மீண்டும் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு இடம்பெற வேண்டி ஏற்பட்டது. அதனால் புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை பிரிவு தொடர்ந்து மதியர் பாதுகாப்பு வலயத்தில் இயங்குகிறது. 2008 இந்தவித ஆளணி அதிகரிப்புமின்றி மாவட்ட வைத்தியசாலை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையாக தயாரமையப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலை மாவட்ட வைத்திய அதிகாரி இந்த வைத்திய சிவராணி அம்மாவுடன் இது மருத்துவ உத்தியோகத்துடன் 4 பதிவு மருத்துவ உத்தியோகர்கள் மாத்திரமே கடமையாடினோம். உண்மைதான். அப்போது எங்களுடன் 10க்கும் முற்பட்ட தாதியர்களே கடமையாடினார். அதில் ஒருவர் புற்றுநோய் சிகிச்சை பிரிவிலும் கடமையாற்றினார். யாழ் மருத்துவ பீடத்தின் உடல்நல சிகிச்சை பிரிவும் அங்குதான் இருந்தது. அங்கு முகமது ஆளணியே கடமையாட்டினதோ நாங்கள் தான் வேலை செய்யணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆளணி குறைவாகவும் வேலைப்பளு அதிகமாகவும் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஓரணியாகவும் கடமையாற்றினோம். 2009 யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் மீண்டும் படைத்தரப்புடன் சண்டை பிடித்து வெளிநோயாளர் பிரிவினை அதிவியர் பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டு அவையெல்லாம் போய் சண்டை பிடிச்சு அதிவியர் பாதுகாப்பு வலயத்தை ஓபிடி கொண்டு போனவையா. சரி, அது அந்த நேரங்களில் இருந்து டக்ளஸ் செஞ்ச வேலை. டக்ளஸ் தான் அதுக்கு முழு மூச்சியா இருந்து அந்த வைத்தியசாலையை கொண்டு போகணும் செய்ததாக நாங்கள் சொல்லப்பட்டது மொபைல் தெரியாது, நான் பார்க்கல தானே. யுத்தத்தின் பின்னர் வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு அரும்பணி புரிந்த ஒருவராக முன்னாள் ஆளுநர் ஜெனரல் சந்திரசிறி, உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சந்திரசிறி இருந்தார் என்பது வரலாற்றில் மறக்க முடியாத உண்மை. வைத்தியசாலை இன்று கட்டமைப்பிலும் மனித வளத்திலும் அடைந்துள்ள வளர்ச்சிக்கு புள்ளியார் சொல்லி போட்டவர் அவர் தான். இப்ப ஜெனரல் சந்திரசிறிக்கு எழுதுகிறார் ஒரு உண்டு. அவரால் தான் 2010 ஏப்ரல் மாதம் அந்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அதிகாரியாக நான் நியமிக்கப்பட்டேன். விலங்குதானே உங்களுக்கு. ஆக்டிங் எம்எஸ்ஆ எங்களுடைய வினோதன் அங்கே சந்திரசேகரின் கைகூலியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். போதுமா அவரே எழுதியிருக்கிறார். அது நான் மருத்துவ நிர்வாகத்துறையில் கால் பதிக்க முற்பட்ட காலம். அதுக்குள்ள போய் அங்க நின்று கொண்டு ஆக்டிவ் எம்எஸ் அவையில எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிங்க. நல்ல விஷயம். அந்த காலப்பகுதியில் ஒரு முறை அவர் வைத்தியசாலையை கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். கலந்துரையாடல் ஒன்று கதிர் சிகிச்சை பிரிவின் மேல் மாடியில் இருந்த சிறிய மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. கதிர் சிகிச்சையினை வழங்கும் பெருமதி வாய்ந்த கோபோல்ட் இயந்திரத்துக்கு சேவை ஒப்பந்தம் செய்ய வேண்டியதன் அவசியத்தினை அங்கு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் ஜெயக்குமாரன் சாருடைய முழு இதுலையும் தான் இந்த புற்றுநோய் வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது. மறுபுறத்தில் முன்வரிசையில் இருந்த மாகாண சபை அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்துக்கு 5 மில்லியன் தேவை, அதனால் இதனை செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தார். அதாவது மாகாண சபைக்காரர் அதை செய்ய விடையிலையா. அப்போது ஜெனரல் சந்திரசேகரி இந்த வைத்தியசாலை மருத்துவ அத்தியட்சர் எங்கே என்று கேள்வி எழுப்பினார். கடைசி வரை இருந்த நான் மெல்லமாக எழுப்பினேன். எனக்கு முன்வரிசைகள் ஒன்றில் இருக்க இடம் கிடைத்திருக்க. இவருடைய பிரச்சனை என்றால் தன்னை கொண்டே கடைசி வரிசையில இருத்தி போட்டாங்க, முன்வரிசையில இருக்கேன் என்றால் இவருடைய பிரச்சனை. எங்க பிரச்சனை என்றது உங்களுக்கு விளங்க. இந்த கதிர் ஆசை தான் ஏதாவது ஒன்று கேட்கல உங்களுக்கு, எனக்கு கேட்கல செய்யற ஆர்த்த அப்படியான ஒரு ஆசை பிடிச்ச ஒரு ஆக்கள் தான் இந்த எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் கூடாக்கள். நான் தான் செய்வோம் இன்னத்தான் எல்லாரும் நல்ல சொல்லுவோம். நீங்கள் செய்கிற செயற்பாடுகள் மூலம் தான் மக்களை கூட நிறைவேர்களா இல்லையன்றதை தீர்மானிப்பார்கள். என்னை முன்னுக்கு வருமாறு சைகை செய்தார். முன்வரிசையில் ஒருவர் எனக்கு அமர இடம் தந்தார். உங்களுக்கு இந்த ஒப்பந்தம் செய்யப்படுவது அவசியம் என கருதுகிறீர்களா என்று அவர் கேட்டார். நான் ஆம் என்றேன். அவர் ஏன் என்றார், இந்த இயந்திரம் பிரதி செய்யப்பட முடியாது, தவிர இது எதிர்பாராத விதமாக பழுதடையும் பட்சத்தில் சேவை ஒப்பந்தம் இல்லாது விட்டால் அதனை அது எல்லாருக்குமே தெரியும், எந்த என்றாலும் சர்வீஸ் அக்ரிமெண்ட் செய்கிறது. அவர் பிராந்திய சுகாதார படிப்பாளரை பார்த்து சேவை ஒப்பந்தத்துக்கு அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கின்றேன் என்று பிற்பாடு உங்களுக்கு ஆளுநர் அலுவலகத்தில் தொலைநகர் வரும் என்று கூறி சென்று விட்டார். இப்படி நிறைய கதைகள் உள்ளன. எனவே இடர்மிகுந்த காலத்தில் பணியாற்றிய மருத்துவ பணியாளர்களது ஏனையவரின் தியாகங்களை முன்னிறுத்தி தற்போதைய குழப்பங்களுக்கு தீர்வு காண அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது இப்ப அந்த காசு அடிச்சதை பிடிக்காது என்றதான் நிலைய பிரச்சனை. அங்க வந்த காசுகளை தோண்டாது, அங்கே நோயாளர்கள் பாதிக்கப்பட போறார்கள், அங்கே கேன்சர் பேஷனுக்கு ட்ரீட் பண்ண விட போது அந்த காசை தோண்டாது என்றதுக்காக குத்தி முறிஞ்சு எழுதுற போஸ்டுகள் தான் இது. மாகாண கடைசி வாசனத்தை பாருங்க. மாகாண சபையினால் நிர்வகிக்க முடியாத, நிர்வகிக்கப்படக்கூடாது, இப்படி வருது வசனம். இவதான் இப்ப என்னென்றால் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்கப்படும். இப்படியான ஒரு அற்ப கதிரைகளுக்கு ஆசை பிடிச்ச ஆக்கள் தான் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான். மாகாண சபையினால் நிர்வகிக்க முடியாது, நான் உங்களுக்கு மிரர் இமேஜில் தான் வரும். மாகாண சபையினால் நிர்வகிக்க முடியாது,
கூடாத இந்த வைத்தியசாலை முழுமையாக மத்திய அரசின் நிர்வாகத்தில் கொண்டு வரப்படுவது எதிர்காலத்தில் குழப்பங்கள் மேலும் அதிகரித்து நோயாளர் சேவை பாதிப்படைவதில் நடக்கவில்லை ஒரே தீர்வாகும். இவற்றை கதையை கேட்டீங்கன்னா இவர் இப்ப மன்னார் வைத்தியசாலை அதுக்கு தான் ஜெயக்குமாரன் சார் திருப்பியும் ஒரு போஸ்டர் போட்டிருக்கார். ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் இது ஜெயக்குமாரன் சாருடைய பதிவு. இது சரிதானே? கடவுள் மாதிரியும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அடிச்சு மாறவமைக்கு திறத்திட்டோம். ஒரு மனநோயாளியாக மாற்றி ஜெயக்குமார் சாரை வந்து இந்த மாதிரியே இருந்து அடிபட்ட மனுஷன் உண்டு இந்த சவங்களோட இருக்கையிலான்னு சொல்லி அந்த மனுஷன் போயிட்டு அந்த மனுஷன் ஒன் டேக்கு முதல் போட்டிருந்த போஸ்ட் இங்க ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. அதுக்கு எப்படி அந்த இதுகள் கொண்டு வரப்பட்டது, அந்த கதிரியக்க இயந்திரங்கள் எப்படி கொண்டு வரப்பட்டது தொடர்பாக ஜெயக்குமாரன் சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கார். இது ஒன்றும் எங்கட அத்தியேட்டர் வினோதன், அதாவது யாரோ போய் கல்லறியக்குள்ள இந்த கோம்பையை சோப்புகிற வேலை தான் இந்த வினோதன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது ஜெயக்குமாரன் சார் தனது சொந்த முயற்சியால இந்த வைத்தியசாலையை கட்டி எழுப்பினது. இந்த ஆரம்பகால வரலாற்று தியாகங்கள் இப்போது பிரச்சனை உருவாக்கி உருவாக்கி சில்லரன் பேண்ட் பாய்ஸுக்கு போய் தெரியாது. முகமது அலி ஜசீர் அரவாத் இவர்களுடைய ஆக்களை பாத்தீங்கன்னா ஜசீர் அரவாத், இந்த அரவாத், உந்த அரவாத் தான் இவர்களுக்கு சிவா நித்யரூபன் அர்ச்சனா. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொமெண்ட் இது என்னென்றால் இது எப்படி அந்த 4-5 பேர் தான் கொமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இவ குத்தி முறிகிறது. இவர் போட்டிருக்காரு அந்த போஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 13 ஹவர்ஸ்ல 5 கொமெண்ட் தான் வந்திருக்குது. என்னடால் இவர் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் இப்படியான மாகாண சபைக்குரிய மக்களுடைய சொத்தாக இருக்கிற வைத்தியசாலைகளை வந்து மத்திய அரசு கொண்டு போறதுக்கு நான் ஒரு அரசியல்வாதியை அனுமதிக்க மாட்டேன். நான் நேரடியாக சொல்றேன், உங்களுக்கு இந்த இதுகளை நீங்கள் எடுக்க ட்ரை பண்றது முற்று முழுதாக எதிர்ந்த அடிப்படையிலண்டா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கதிரை ஆசை. நாங்கள் மத்திய அமைச்சர்களை எங்களை கேள்வி கேட்கிறாண்டு மாகாண சமயத்தில் இருக்கிற அதிகாரிகள் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு குத்தி முடிதல நடக்கிறது. இப்போது மன்னார் வைத்தியசாலைக்கு இந்த ஆப் அடிக்கிறாங்க. மன்னார் மக்கள் முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்டியன் மக்களாக இருக்கலாம், வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. மன்னார் வைத்தியசாலை மத்திக்குள்ள கொண்டு போய் கடைசியாக எந்த கேள்வியும் கேட்கலாது. அங்க போய் இப்ப மன்னார் வைத்தியசாலை கொலை நடந்தது, சிந்தியான விடயம் கதைக்கப்பட்டிருக்கிறது, வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கு தொடர்பாக கதைக்கிறது. இதே வேலையை தான் இவர்கள் தெல்லிப்படையிலையும் செய்ய வலிக்கிறார்கள். தெல்லிப்படையில ஆர்சத்தாலும் கேள்வி கேட்கலாம். அப்போது பவுனியாவில் யார் செத்தாலும் கேள்வியாக போகுது. பொதுமக்கள் இந்த வீடியோவை பார்த்து தயவு செய்து எனக்காக பகிரவும். நன்றி, வணக்கம். இதுதான் இதனுடைய உண்மை. நான் இதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த போஸ்டர் போடையில் என்றும் நீங்கள் எங்கள் டிஃபமேஷன் அளிக்க இயலாது. என்னதான் குத்தி முறிஞ்சாலும் வைத்தியர் வினோதன் அவர்களே, உங்களுடைய இந்த சில்லறத்தனமான வேலைகளுக்கு நாங்கள் அனுமதிக்கப்படப்படும். நாங்கள் நேரடியாக சொல்றாங்க தானே, நாங்கள் மற்றவன் மாதிரி போஸ்ட் உங்களுக்கு 6 தேடி பிடிக்க வேண்டிய நான் நேரடியாக என்னுடைய யூடியூப்ல போட்டுக்கிறேன். உங்களுடைய இந்த சில்லறைத்தனமான எண்ணங்கள் இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை கொண்டு மத்திய அரசுக்கு தயார்வாக்குறது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, மன்னார்ல கொடுக்க போறோம். நீங்கள் எந்த தீர்மானம் எடுத்துட்டீங்க? டிசிசி மீட்டிங் தீர்மானம் கூட எடுத்துட்டீங்க. மன்னார் வைத்தியசாலையை கொண்டு போய் மத்திய அரசு கொடுக்க போறோம். சந்தோஷம். மன்னார் மக்கள் இனிதான் விழித்தளவனும். எனக்கு அதை பற்றி தெரியாது. அதே மாதிரி இப்ப தெல்லிப்பளைக்கு குத்தி முடுக்காது. நான் இருக்கும் வரைக்கும் தெல்லிப்பளை வைத்தியசாலையில அந்த விடயம் நடக்காது. மாகாண சபைக்கு உரித்தான எந்த ஒன்றையுமே எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய சொத்துக்களையும் விட்டு கொடுக்கிறார். இந்த வடக்கு மாகாண சபை திருப்பி வார அரசன் என்பதில் நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சு இந்த மாகாண சபைக்கு கொண்டு போய் இருக்க வேண்டிய இந்த வைத்தியசாலை கொண்டு மத்திக்கு கொடுத்து சிங்கள அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தாலும் நான் மறுபடியும் மாகாணத்துக்கு அதை எடுப்பேன். சேலஞ்ச் பண்றேன். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இப்ப மாகாண சபைக்கு நான் வரக்கூடாது, உங்களோட ஊழல் பிடிக்க கூடாதுன்றதுக்காக நீங்கள் இன்றில இருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. ஆனால் பொதுமக்கள் ஒன்றை விளங்க கொள்ளணும். இப்படியான அரசியல் நோக்கங்களோட இருக்கிற ஆட்களுக்கு மேலதான் எங்களுடைய எங்களுடைய எல்லா தமிழ் அரசியல்வாதியும் பின்னால் நிற்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் கதைக்க விரும்பல. இப்ப போஸ்டுகள் தாராளமாக பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எப்படியான ஒரு நெறித்தரமான அரசியல் செய்கிறார் உங்களுக்கு தெரியும். எங்களோட CVK சிவஞானம் டக்ளஸ் ஐயாவோட சேர்ந்து எப்படி ஒரு நெறித்தரமான அரசியல். நானாகத்தான் இருப்பேன். ஆனால் நானாகவே இருப்பேன். இந்த தடவை நடக்க போகின்ற இந்த மாகாண சபை தேர்தல் ஒரு கடைசி முடிவோடு தான் நான் இருக்கிறேன். செஞ்சு காட்டிட்டு தான் போறது. என்னுடைய மக்கள் என்னை விரும்பினால் என்னை ஆதரிக்கலாம். உங்களுக்கு மாற்றம் வேணும், உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும். நீங்க நினைக்கிற இடத்துல போய் நினைக்கிற விடயங்களை கேட்கணும். இல்லையா கோல் பண்ணினா அவன் அங்க வந்து நிப்பானு நீங்க நச்சா நீங்கள் யோசிச்சு மாகாண சபைக்கு வாக்க போடுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.